ஸோ வாஸ்து அப்படின்னாலே வந்து வெளிச்சத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வருவது தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ வாஸ்துப்படி ஒரு வீடு வந்து தவறா இருக்கு அப்படின்னா, அது வந்து எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தை உள்ளே கொண்டுட்டு வர்றதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துவது தான் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஒரு வீட்ல வந்து கிழக்குல அடைபட்ட வீடு, கிழக்குல வந்து இடமே இல்ல, கிழக்குல வந்து ஒரு மூடப்பட்ட அமைப்பு இருக்கு அப்படின்னா, அது வந்து யாருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ அந்த வீட்ல வந்து 3 பெண்கள், 4 பெண்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையில பெண்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்ங்கிறது தான் உண்மை. அப்போ டைரக்ட்டா ஆண்கள பாதிக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த ஆண்கள் வீட்டுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் வராது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வாஸ்துப்படி வீடு தான் சிம்பிள். ஆண், பெண் அப்படிங்கிற 2 விஷயங்களுமே வந்து சரிவர கலந்து அந்த விஷயத்த வந்து கட்டுறது தான் வந்து வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்ல பாதிப்பு அப்படின்னு வருதுன்னா, அதுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து மிகப்பெரிய நெகட்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து ஆண் வரல, அ ஹேப்பியா அப்படின்னு கேட்டா, அந்த வீடு வந்து ஆண் வந்து வரல, ஆண் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீட்ல சப்போர்ட் பண்ணல, அந்த வீட்ல இருக்க முடியல அப்படின்னா, அது எப்படி ஹேப்பியா இருக்கும்? கணவன், மனைவி அப்படின்னா கணவர் இருக்கணும். பசங்க அப்படின்னா பையன் இருக்கணும். அவர் வந்து ஒரு ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சுட்டோ, இல்ல வேலை விஷயமா அனுப்பிச்சுட்டோ, இல்ல திருமணம் ஆன உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டோ, அந்த வீட்ல ஒரு பெண் தனியா இருக்கா அப்படின்னா, அது வந்து சரியா இருக்குமா? அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம தான் வந்து அந்த பிரச்சனையோட வாழ்றோம். நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய பெண்களும், குழந்தைகளும் வந்து அந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணணுமா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு வீட்ல கிழக்கு அடப்படுது, வடக்கு அடப்படுது அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றது எதற்காக அப்படின்னா, அந்த வீட்ல வந்து ஒருவர் தனியா இயங்குவதற்கான சூழ்நிலைகள் கிடையாது அப்படிங்கிறது தான். எந்தெந்த வேலைகள் பெண்கள் பண்ணணும், எந்தெந்த வேலைய ஆண்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து மிக அவசியமாக நம்ம நுணுக்கங்களா பார்க்கணும். அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து தவறா இருக்கு அப்படின்னா, அத சரி செய்வத தவிர வேற எந்த விஷயமும் வந்து ஜெயிக்காது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு பரிகாரங்களும் வந்து ஹோமங்களும் ஏன் வந்து வேலை பார்க்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பஞ்சபூத தத்துவங்கள் இயற்கையோட இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். அப்ப இயற்கைக்கு எதிராக செய்யக்கூடிய ஹோமங்களும், எந்திரங்களும், தகடுகளும் எப்படி வந்து வேலை பார்க்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாரும் படிச்சுட்டோம். அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால, பழைய விஷயங்களை வந்து மறுப்பதற்கோ, மாற்றுவதற்கோ முயற்சி செய்யாதீங்கள் அப்படிங்கிற விஷயம் தான். ஒரு வீடு பாதிக்கப்பட்டுருச்சுன்னா, அது பாதிப்பு தான். அதற்கான ரெமிடிய தேடி நகர்ந்து செல்லுங்கள். இதுல வந்து கோவில்கள் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கோவில்கள் என்ன வேலை பார்க்கும் அப்டின்னா, உங்களுடைய மனம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்களாக அந்த கோவில்கள் வேலை பார்க்கும் அப்டிங்கிறது தான். எல்லா கோவிலுமே ஒரே மாரி தானே இருக்கு, ஒரே மாரி தானே வேலை பார்க்கும் அப்டின்னா, அதுல வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கின்றது. எங்களுடைய குருநாதர் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் அவர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த சில நுணுக்கங்களை வைத்து, அந்த கோவில்கள் வந்து தரம் பிரிக்கப்படுகின்றன. அந்த தரம் பிரிக்கப்பட்ட உங்களுக்கான கோவில்கள் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்மளுடைய கன்சல்டன்ட் குடுக்குறாங்க. அந்த கோவில்களுக்கு சென்று வரும்பொழுது, உங்களுக்கு ஒரு தனி உத்வேகம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில அந்த வாஸ்து தவறுகளை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. நான் ஒரு 7 வருடமா வாஸ்து பார்க்குறேன். 7 வருடத்துல எக்கச்சக்க பேருக்கு அந்த வடகிழக்குல வடக்கு ஜன்னலையும், வடகிழக்குல படிக்கட்டையும் உடைப்பதே வேலையாக கொண்டிருக்கேன். இது எதற்காக சொல்றேன் அப்டின்னா, ஒரு வீட்ல வந்து வடகிழக்கு படிக்கட்ட உடைத்துட்டோம் அப்டின்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கும், பெண்களுக்கும் முகத்துல இருக்கக்கூடிய திரைகளை விலக்குவது போல. அவங்க வந்து அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு அவங்களே டிசைட் பண்ணிக்கக்கூடிய லெவலுக்கு அந்த மாற்றம் இருக்கும் அப்டிங்கிறது உண்மை. ஸோ உங்களுடைய லைஃப்லயும் வந்து பெரிய மாற்றங்கள் வரணும் அப்டின்னா, வாஸ்துபடி வீடுகளை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல என் அன்பான வாழ்த்துக்கள். அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.